சரி பிள்ளைகள், நாங்கள் முதலாவது 11ஆம் சம்பந்தப்பட்ட முதலாவது காணொலியை ஆரம்பிப்போம். இந்த காணொலியிலே நாங்கள் வழங்கியிருக்கின்ற கேத்திர கணிதம் சம்பந்தப்பட்ட இந்த கையேடை முதலில் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய கணித பாடப்பரப்பிலே 200 புள்ளிகள் வழங்கப்படுகின்ற இந்த பாடப்பரப்பிலே ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட புள்ளிகள் இந்த பாடப்பரப்பிலிருந்து வருவதை நீங்கள் ஏற்கனவே அறிந்து விடலாம். எனவே ஏறக்குறைய 40 தேற்றங்கள் இந்த பாடப்பரப்பிலே தரம் 7-8 இருந்து இருக்கின்றது. நாங்கள் இதை ஒவ்வொன்றாக தொகுத்து அதற்குரிய வினாக்களை செய்து பார்ப்போம். அந்த வகையில் நாங்கள் முதலிலே எங்களுடைய முயற்சி கணித வினாப்பத்திரத்திலே முதலாவது பகுதி பார்ட் 1A வருகின்ற அந்த 7 அல்லது 8 வினாக்களுக்குரிய விடை அளிப்பதற்குரிய பயிற்சியை வழங்குவதாகும். எனவே இதிலிருந்து ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு செல்வோம். நான் இங்கே விளங்கப்படுத்திய பின்பு இதிலே இருக்கின்ற இந்த பயிற்சிகளை நீங்களாக செய்து கொள்ளுங்கள். ஏறக்குறைய 4 தேற்றங்களுக்குரிய பயிற்சிகள் இங்கே இருக்கின்றன. அந்த வகையில் நாங்கள் முதலாவது தேற்றமாக பார்ப்போம். ஒரு நேர்கோடொன்றின் மீது அமைந்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 2 செங்கோணங்களாகும், அல்லது அப்படியும் சொல்லலாம், அல்லது ஒரு நேர்கோடொன்றின் மீது ஒரு நேர்கோடொன்று வரைஞ்சோம்னால் இந்த நேர்கோடு துண்டம் ஏபியின் மீது ஒரு கோணம் அமைந்திருக்கு. இந்த இடம் டி, இங்க சி. அப்ப இந்த ஏடிபிங்கிற இந்த நேர்கோட்டின் மீது இந்த எக்ஸ்ங்கிற கோணமும் இந்த ஒய்ங்கிற கோணமும் அமைந்திருக்கு. ஆகவே இந்த 2 கோணத்தையும் நீங்கள் கூட்டுகின்ற பொழுது அதனுடைய பெருமதி 180 பாகையாக இருக்கும். அதனாலதான் 2 செங்கோணம்னு சொல்றாங்க. அது 180 பாகைன்னு சொன்னாலும் சரி, மிகை நிரப்பின்னு சொன்னாலும் சரி. ஆகவே ஒரு நேர்கோடொன்றின் மீது அமைந்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. பிள்ளைகள் 2 கோணமா இருக்க மட்டும் முடியாது. சில வேளை அந்த கோணம் 3 கோணங்களாக இருக்கலாம், 4 கோணங்களாக இருக்கலாம். எனவே இந்த நேர்கோடு ஒவ்வொரு திசையிலும் இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு பகுதியும் இருக்கு. ஆகவே எப்படி இருந்தாலும் இந்த கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனையா இருக்குமா? 180 பாகையாக இருக்குமா? இதுதான் நாங்க வழங்கின முதலாவது தேற்றம். ஆகவே இந்த நேர்கோடை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேர்கோட்டில் இருக்கிற இந்த எக்ஸ்ங்கிற கோணத்தை எங்களுக்கு எழுதலாம். இந்த எக்ஸ்ங்கிற கோணத்தை நாங்கள் எழுதலாம் கோணம் ஏடிசி, சக வைங்கிற கோணத்தை எழுதலாம் சிடிபி. இது 2 கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. இதுதான் எங்களுடைய ஆரம்பம். அப்ப நாங்க பார்ப்போம், ஒரு நேர்கோடு ஒன்று இருக்கு, அதன் மீது ஒரு கோணம், 2 கோணங்கள் இருக்கு. ஒரு கோணத்தை தாராங்க எங்களுக்கு 130 பாகை. அடுத்த கோணத்தை எக்ஸ் பெருமதியை காண சொல்றோம். இப்ப உங்களுக்கு இந்த தேற்றத்தின் படி தெரியும், இந்த நேர்கோடின் மீது அமைந்திருக்கின்ற கோணங்கள் எத்தனையாக இருந்தாலும் அதனுடைய கூட்டுத்தொகை 180. ஆக இங்க 2 கோணம் இருக்கு. ஒன்னு 130 பாகை, இன்னொன்னு எக்ஸ் பாகை. ஆகவே அது ரெண்டும், ஆக எக்ஸ் எதுவாயாக மாற்றிக் கொண்டோம் என்றால் 180 சய 180. ஆகவே எக்ஸ் 50 பாகையாக இருக்கும். அல்லது இப்படியும் எடுக்கலாம். ஒரு நேர்கோடு ஒன்று இருக்கு, இந்த நேர்கோடின் மீது 3 கோணங்கள் இருக்கு. இது எக்ஸ், இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ். ஆகவே இந்த 3 எக்ஸ் நிலைய பெருமதி 3 கோணத்தையும் கூட்டுனீங்கன்றால் 180 பாகை. காரணம் இது ஒரு நேர்கோடு, அதுக்கு மேல 3 கோணங்கள். ஆகவே 3x சமன் 180. ஆகவே 3ஆல இந்த சமன்பாட்டை 2 புறம் வகுக்கிற நேரம் எக்ஸ் எத்தனை பாகை வரும்? 60 பாகை வரும். ஆகவே இதன்படி ஒரு நேர்கோடொன்றின் மீது அமைந்திருக்கிற கோணங்களோட கூட்டுத்தொகை எப்படியாம் 2 செங்கோணங்களாகவும் இருக்கலாம், அல்லது 180 பாகையாகவும் இருக்கலாம். அதன்படி பிள்ளைகள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய இதில் ஒரு 20 கணக்குகள் இருக்கின்றன. அந்த கணக்குகளை ஒவ்வொன்றாக செய்து முடியுங்கள். சரி பிள்ளை, அடுத்து 2வது தேற்றத்தை பார்ப்போம். 2வது தேற்றம் என்ன சொல்றதுன்னா, 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது, அப்ப ஒரு நேர்கோடு ஒன்றுக்கு ஏ பிங்கிற நேர்கோட்டு துண்டம், இது இன்னும் ஒரு நேர்கோட்டு துண்டம் சிடிய இடைவெட்டுகின்ற பொழுது, 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமணம். அப்ப இந்த ஏபிங்கிற நேர்கோடும்
சிடிங்கிற நேர்கோட்டு துண்டும் எந்த இடத்துலயா ஓவில் ஒன்றை ஒன்று இடைவிட்டதுன்னு வச்சுக்கணும். இந்த தேற்றத்தின் படி இரண்டு நேர்கோடுகள் ஏபியும் சிடியும் ஓவில் ஒன்றை ஒன்று இடைவிட்டுகின்றன. அந்த நேரம் இங்க இரண்டு குத்தெதிர் கோணங்கள் வரும். இதுக்கு இது குத்தெதிர் கோணம், இவருக்கு இந்த கோணம் என்ன குத்தெதிர் கோணம். ஆகவே இந்த குத்தெதிர் கோணங்களோட பருமன் எப்படி இருக்குமா சமனா இருக்குமா. அப்ப இது 60 பாகையா இருந்தா இது 60 பாகை, இது 120 பாகையா இருந்தா இது 120 பாகை, இது x பாகையாக இருந்தா இது x பாகை, இது 4 வையாக இருந்தா இது 4 வையாக இருக்கணும். ரெண்டு கோணங்கள் எப்படி இருக்கணும் சமனாக இருக்கணும். ஆகவே நாம இதுல இருந்து எழுதலாம் கோணம் AOC, கோணம் AOC க்கு குத்தெதிர் கோணம் எது இந்த கோணம். அதை எப்படி எழுதுங்க DOB, கோணம் DOB க்கு எப்படி இருக்குமா சமனா இருக்குமா. இது ஒரு குத்தெதிர் கோணம். இரண்டாவது குத்தெதிர் கோணம் இருக்கு, இதுவும் இதுவும் குத்தெதிர் கோணம். ஆகவே கோணம் AOD, கோணம் AOD யாருக்கு சமனாம் கோணம் COB க்கு சமம், COB க்கு சமம். அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும் பருமனில் சமனாக இருக்கும். ஆகவே இது இந்த தேற்றத்தின் விளக்கம். அப்ப பாருங்க, இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டுகின்ற பொழுது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்குமா சமனா இருக்குமா. அதாவது இதனுடைய பருமனும் இந்த ரெண்டு பருமனும் இந்த பருமன் ரெண்டும் சமனா இருக்கும். அதாவது இது 60 பாகையா இருந்தா இதுவும் 60 பாகை, இது 120 பாகையா இருந்தா இதுவும் 120 பாகையாக இருக்கும். அந்த வகையில் அதுல ஒரு பயிற்சி விளங்குந்தால் இப்ப நீங்க பாருங்க, ஒரு நேர்கோடு இப்படி வருது, இது வந்து 30 பாகை, அவ ABC. உங்களுக்கு தெரியும் இது ஒரு நேர்கோடு, இதுவும் ஒரு நேர்கோடு. ஆகவே இதுக்கு இது என்ன கோணம் குத்தெதிர் கோணங்களால். ஆகவே B வந்து எத்தனை பாகையா இருக்கும் 30 பாகையாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இது என்ன ஒரு நேர்கோடு. ஆகவே நேர்கோட்டின் மீது அமைந்துள்ள இந்த ரெண்டு கோணங்களோட கூட்டுத்தொகையும் 180. ஆகவே 30 பாகையும் ஏயும் கூட்டினால் 180 ஆக இருக்கணும். ஆகவே A சமன் 180 sin 30. ஆகவே A சமன் 150 பாகை. ஆகவே A கண்டுபிடிச்சிட்டோம், நாங்க 150 பாகைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் இடைவெட்டுவதால் வார இந்த கோணமும் என்ன கோணங்கள் குத்தெதிர் கோணங்களாக இருக்கும். அது ரெண்டும் என்ன கோணங்கள் குத்தெதிர் கோணங்களாக இருக்கிறதுனால இந்த கோணமும் குத்தெதிர் கோணமா இருக்கிறதுனால C வந்து எத்தனை பாகையா இருக்கும் 150 பாகையாக இருக்கும். இவ்வாறான ஒரு பயிற்சியை பாருங்க. இந்த இடத்துல தாராங்க, இது 100 பாகைன்னு வந்திருக்கு, இது x, இது y, இது z. ஆகவே இந்த இடத்துல இது ஒரு நேர்கோட்டு துண்டமாக வருது, இதுவும் வருது, இது ரெண்டும் வெட்டுது. ஆகவே இது இவங்க ரெண்டு பேரும் குத்தெதிர் கோணம். ஆகவே நீங்க y கண்டுபிடிச்சிருவீங்க எத்தனை பாகை 100 பாகைன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இது 100 பாகையா இருந்தாலும் இந்த ரெண்டு கோணமும் இந்த நேர்கோட்டு மீது அமைந்திருக்கிறதுனால இந்த எக்ஸையும் 100ஐயும் கூட்டினால் அது வந்து ஏற்கனவே படித்த தேற்றத்தின்படி 180 பாகை. ஆக x சமன் 100. ஆக x சமன் எத்தனை பாகை 80 பாகைன்னு வந்து x சமன் எத்தனை பாகை 80 பாகை. உங்களுக்கு தெரியும் x 80 இருந்தால் x க்கு y இந்த நேர்கோடு ரெண்டும் இடைவெட்டிருந்தால் இதுவும் குத்தெதிர் கோணங்கள். ஆகவே z எத்தனை பாகையா இருக்கும் 80 பாகையாக இருக்கும். ஆகவே இந்த மாதிரி இதுல இருக்க அடுத்த பயிற்சியை செஞ்சு கொடுப்போம். சரி, நாம் பார்ப்போம் மூன்றாவது தேற்றம் என்ன சொல்லுது என்றால், ஒரு புள்ளியை சுற்றி இருக்கின்ற கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகையாகும். 360 பாகையாகும் ஒரு புள்ளியை சுற்றி. இப்ப நாங்க சொல்லுவோம் A, இந்த ஓங்கிற புள்ளியை சுற்றி இந்த கணக்கின்படி இந்த உருவின்படி 3 கோணங்கள் இருக்கு. ஒரு கோணம் தான் AOB,
இன்னொரு கோணம் BOC, இன்னொரு கோணம் AOC. ஆகவே இந்த புள்ளியை சுற்றி இந்த மூன்று கோணங்களுடைய மொத்த கூட்டுத்தொகை 180 பாகையாகும். இப்ப நாம பாத்தீங்கன்னா AOB கோணம் AOB சக கோணம் BOC சக கோணம் AOC கோணம் AOC. இது மூணே கூட்டினால் எத்தனை பாகையாம்? 360. நான் இந்த கூட 3 வரைஞ்சிருக்கேன். இது 4ஆவும் இருக்கலாம், 5ஆவும் இருக்கலாம், 10ஆவும் இருக்கலாம். எத்தனை கோணங்கள் ஒரு புள்ளியை சுற்றி இருந்தாலும், எத்தனை கோணங்கள் ஒரு புள்ளியை சுற்றி இருந்தாலும் அதனுடைய கூட்டுத்தொகை எத்தனையாம்? 360 பாகைன்னு சொன்னாலும் சரி, இத 4 செங்கோணங்கள்னு சொன்னாலும் சரி. ஏன்னா 4 90 பிரிச்சா 4 செங்கோணம், ஆகவே 4 செங்கோணமா இருக்கும். ஆகவே இதுல இருந்து நாம ஒரு கணக்கொண்டையும் பார்ப்போம். இந்த கோணம் 130 பாகை, இந்த கோணம் 140 பாகை. அப்ப இது ஒரு 110 பாகை. எக்ஸா கேட்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியுது ஒரு புள்ளியை சுற்றி எத்தனை கோணங்கள் இருக்கு? 3 கோணங்கள். இந்த 3 கோணத்தையும் கூட்டினா 360 பாகை என்பது எங்கட தேற்றம். ஆகவே நான் எழுத போறேன் எக்ஸ்ங்கிற கோணத்தையும் 130 பாகை 110, இந்த 3 கோட்டு மொத்த கூட்டுத்தொகை 360. எக்ஸ் சக இவங்க ரெண்டு பேரோட மொத்த கூட்டுத்தொகை 240 பாகை சமன் 360. ஆக எக்ஸ் சமன் 240. ஆக எக்ஸ் பெருமதி எத்தனை பாகை? 120 பாகைன்னு கண்டுபிடிப்போம். அப்ப எக்ஸ் வந்து இங்க எத்தனை? 120 பாகை. அப்ப அதே மாதிரி இதையும் இப்படி இருந்தால் இந்த கணக்கை கவனிங்க. இந்த கணக்கின்படி எத்தனை கோணம் இருக்குன்றால், ஒரு கோணம் இருக்கு 30 பாகை, இன்னும் ஒரு கோணம் இருக்கு 80 பாகை, இன்னும் ஒரு கோணம் இருக்கு 85 பாகை, இன்னும் ஒரு கோணம் இருக்கு 82 பாகை, இன்னும் ஒரு கோணம் இருக்கு எக்ஸ். இப்ப நாங்க இந்த எக்ஸா தான் கவனிக்கணும், எக்ஸா கணிக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த புள்ளியை சுற்றி எத்தனை கோணங்கள் இருக்கு? 1 2 3 4 5. இந்த 5 கோணத்தையும் கூட்டினால் அது 360 பாகை. அப்ப எக்ஸ் சக 30 சக 80 சக 85 சக 82. இது அவ்வளத்தையும் கூட்டினா எத்தனை பாகை? 360 பாகை. அப்ப இது ரெண்டையும் கூட்டுவோம். 160 240 247 277. அப்ப எக்ஸ் சக 277 பாகை சமன் 360. ஆக எக்ஸ் சமன் 360 sin 177. கழிச்சோம்னா எவ்வளவு வரும்? 60 83 பாகை. இந்த மாதிரி இந்த பயிற்சியும் தொடர்ந்து எடுத்துட்டு போங்க. இதுல இருக்கிற பயிற்சிகளை செய்யுங்க. நாங்க அடுத்த காணொலியில அதுக்குரிய பயிற்சிகளை நாங்க செய்வோம். அவ இது 3வது தேற்றம். அப்ப நாங்க 3 தேற்றம் பார்த்திருக்கோம். ஒன்று, ஒரு நேர்கோட்டின் மீது அமைந்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அடுத்தது, 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டும் போது உண்டாகின்ற குத்தெதிர் கோணங்கள் சமன். இப்ப இது 3வது, ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. சரி, அடுத்த பாகம் 4வது தேற்றம். 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுகின்ற பொழுது உண்டாகின்ற, 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டும் போது உண்டாகின்ற ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமன், நேர் கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைங்கிற இந்த தேற்றத்தை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நாங்க 2 சமாந்தர கோடுகள், அவங்களுக்கு தெரியும் AB, உங்களால ஒரு சமாந்தர கோடு இருக்கு CD. இத ஒரு குறுக்கோடி வெட்டுது, அதனால EF னு சொல்றோம். EF னு குறுக்கோடி வெட்டு. இந்த EFங்கிற குறுக்கோடி AB ய G லும் CD ய H லும் வெட்டுது. ஆகவே இது 2 சமாந்தர கோடுகள். ஆகவே சமாந்தர நேரம் காட்டும். இப்ப இந்த மாதிரி 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டுகின்ற பொழுது உண்டாகின்ற ஒத்த கோணங்கள் சமணம், ஒன்றுவிட்ட கோணங்கள் சமணம்.
நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாகும். இப்ப நாங்க எங்களுக்கு வேணும், இப்ப நாங்க இந்த இதுல ஒத்த கோணங்களையும் ஒன்றுவிட்ட கோணங்களையும் நேய கோணங்களையும் இனங்காணுகின்ற ஆற்றல் வேணும். இப்ப அதுக்காக நாங்க பிள்ளைகள் முதல்ல பார்ப்போம், ஒன்றுவிட்ட கோணத்தை நாங்க இனங்காண்றதுக்கு இந்த Z வடிவத்தை பயன்படுத்துவோம். இந்த Z வடிவத்துல இது ரெண்டும் சமாந்தர கோடாக இருக்கணும், இது குறுக்கோடாக இருக்கணும். ஆகவே இந்த கோணமும் இந்த கோணமும் நாங்க ஒன்றுவிட்ட கோணம்னு சொல்லுவோம், Z வடிவம். அப்ப நீங்க கணித உங்களுக்கு தருகின்ற வினாபத்திரத்துல வினால இந்த வடிவத்திலே இருக்காது, அந்த Z மாறியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு வடிவங்களிலும் மாறி இருக்கலாம். இருந்தாலும் இது ரெண்டும் சமாந்தர கோடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இந்த கோணங்கள் ரெண்டும் ஒன்றுவிட்ட கோணங்கள். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இது ஒரு Z சமாந்தர கோடு, குறுக்கோடி சமாந்தர கோடு. ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு என்ன கோணமா இருக்கு? ஒன்றுவிட்ட கோணமா இருக்கு. ஆகவே நாங்கள் அது ரெண்டு பருமண்ட சமன். அப்ப AGH AGHங்கிற இந்த கோணம் GHDங்கிற இந்த கோணத்துக்கு சமன். அது ஒரு ஒன்றுவிட்ட கோண சோடி. அது மட்டும் இல்லாமல் இதுவும் ஒரு ஒன்றுவிட்ட கோண சோடி தான். இங்க பாருங்க, சமாந்தர கோடு, குறுக்கோடு, இதுவும் ஒன்றுவிட்ட கோண சோடி தான். ஆகவே அதை நாங்கள் எழுதலாம் BGH BGH கோணம் BGH சமன் கோணம் CHG CHG எழுதும். ஆகவே இதுல இரண்டு சமாந்தர கோடுகள் வெட்டுகின்ற பொழுது அதுல ரெண்டு சோடி ஒன்றுவிட்ட கோண சோடிகள் வருது, அதுல ஒன்று இருக்கு. அப்ப Z வடிவத்துல தான் காணுவோம். இந்த Z வடிவத்துல பிள்ளை இந்த Z இந்த அச்சு ரெண்டும் சமாந்தர கோடா இருக்கணும், இது இதா இருக்கணும், குறுக்கோடியாக இருக்கணும். அது ஒன்று. இப்ப அடுத்ததை நாங்க பார்ப்போம், ஒத்த கோண சோடி. ஒத்த கோணத்தை நாங்க இலகுவா காண்றதுக்கு இந்த F வடிவத்தை பயன்படுத்துவோம். இந்த F வடிவத்துல இது ரெண்டும் சமாந்தர கோடாக இருக்கும். இது ரெண்டும் என்ன இருக்கணும்? சமாந்தர கோடாக இருக்கிற நேரம் இதுவும் இதுவும் எப்படி இருக்கும்? ஒத்த கோணமா இருக்கும். சமாந்தரமா இருந்தா இது ரெண்டும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். அப்ப இந்த வடிவத்துல இந்த F இப்படியும் இருக்கலாம் அல்லது இப்படியும் இருக்கலாம், தலைகீழா இருக்காது. கணித வினாவை உருவப்படுத்த வினாவை. அப்ப நீங்க அதை இனங்காண்ற மட்டும் செஞ்சுக்கணும். அப்ப இங்க பார்த்தோம்னால் இங்க எங்களுக்கு வருது என்னென்றால் இதுல இங்க பாரு, இது ஒரு F வடிவம், இது ஒரு F வடிவம். அப்ப இதுவும் இதுவும் என்ன கோணம்? ஒன்றுவிட்ட கோணம், ஒத்த கோணம். இது இது சமாந்தரமாக. ஆக இந்த கோணத்தை நீங்க எழுதுனால் BGHங்கிற கோணம் யாருக்கு சமன்? DHEங்கிறதுக்கு சமம். அதாவது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஏன்? இந்த சமாந்தர கோடுகளை குறுக்கோடு வெட்டுகின்ற பொழுது உண்டாகின்ற ஒத்த கோணம் ரெண்டு. அதே நேரம் பாருங்க, இந்த பக்கம் திரும்பி இப்படி ஒரு F இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். அப்ப இந்த கோணத்தை சொல்லுவோம் AGH, இந்த கோணத்தை சொல்லுவோம் CHE. ஆக இந்த கோணம் ரெண்டும் சமனா இருக்கு. அது ஒண்ணு. அது மட்டுமல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல தலைகீழாக, அதாவது இப்படி இப்படியும் F ஒன்று ரெண்டு சமாந்தர கோடு இருக்கு. இந்த இப்படி வந்து இப்படி. அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கும் ஒத்த கோணமா ஆகும். அப்ப இந்த கோணத்தை சொன்னால் DHG யாருக்கு சமனா இருக்கும்? BGF க்கு சமனா. அது ஒன்று. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி இப்படியும் ஒன்று இருக்கு. அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு ஒட்டு ஒத்த கோணம். அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு எப்படி இருக்கும்? ஒத்த கோணமா இருக்கும். அதை நாம் எழுதலாம் என்ன? AGF கோணம் AGF யாருக்கு சமனா இருக்கும்? CHG க்கு சமனா இருக்கும். AGF இந்த கோணம்
CHG இந்த கோணத்துக்கு சமம். ஆகவே இங்க எத்தனை கோணம் உருவாயிடுச்சு? இப்ப 4 ஒத்த கோண சோடிகள் உருவாயிடுச்சு. அப்ப ரெண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் பொழுது 2 ஒன்றுவிட்ட கோண சோடிகளும் 4 ஒத்த கோண சோடிகளும் உருவாயிருக்கு. இப்ப நாங்க அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் அதோட நேய கோணங்களை எப்படி நான் காண்றது. அப்ப நேய கோணங்களை நான் காண்றதுக்கு நாங்க இந்த மாதிரி இருக்கணும். கட்டாயம் ரெண்டும் சமாந்தர கோடா இருந்தால் இவங்க ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். கவனமா இருக்கணும், சமன் அல்ல, இவங்க ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னால் இந்த இடத்துல அந்த வகையில பார்த்தோம்னா இந்த இடத்துல பாருங்க, இதுவும் நேய கோணம், அதே நேரம் இவரும் எப்படியோப்பட்ட கோணம் நேய கோணம். அப்ப இது ரெண்டு என்ன தராது உங்களுக்கு? BGH கோணம் BGH சமன் அல்ல. இந்த கோணத்துக்கு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினா 180 பாகை. அப்ப இந்த கோணத்தை எழுதலாம் GHD. GHD கோணம் GHD. இது ரெண்டுடா கூட்டு தொகை எத்தனை பாகையாம்? 180 பாகையாம். இது ஒரு நேய கோணச்சோடி. அதே நேரம் இந்த பக்கமும் ஒரு நேய கோணச்சோடி இருக்கு. அதை எழுதுவோம் AGH. AGH. அடுத்த நேய கோணம் CHG. CHG கோணம் CHG. அப்ப இந்த கோணமும் இந்த கோணத்தையும் கூட்டினா அதுவும் எத்தனை பாகையாம்? 180 பாகை. அதுவும் 180 பாகையாக இருக்கும். ஆகவே இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுகின்ற பொழுது 2 ஒன்றுவிட்ட கோண சோடிகள், 4 ஒத்த கோண சோடிகள், 2 நேய கோண சோடிகள் உருவாகிறது. இத காண்ற முறைய நான் பார்ப்போம். கொஞ்சம் திருப்பி இந்த தேற்றத்தை மீண்டும் ஒரு தடவை இப்படியே விளங்கப்படுத்துவோம். என்ன தேற்றம்? 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுகின்ற பொழுது உண்டாகின்ற ஒத்த கோணங்கள் சமன், ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன், நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்ப நாம முதலாவது பார்த்தோம் ஒன்றுவிட்ட கோணத்தை இனம் காண்ற மெத்தட் Z வடிவத்துல பார்ப்போம். Z வடிவத்துல இந்த ரெண்டு புயங்களுக்கு இடையிலான கோணங்கள் நாங்க ஒன்றுவிட்ட கோணம் சொல்லுவோம். இது சமாந்தரமாக இருந்தால் இதுவும் சமம், இதுவும் சமம். ஆகவே இங்க அதன் அடிப்படையில இந்த ஒரு Z வடிவம் இருக்கு. அப்ப இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன கோணம்? ஒன்றுவிட்ட கோணமா இருக்கு. அதே மாதிரி மறுபக்கம் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு Z வடிவமா இருக்கு. ஆகவே இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன ஆகுச்சு? ஒன்றுவிட்ட கோணங்களாக அமைந்துச்சு. ஆக அந்த ஒன்றுவிட்ட கோணங்கள் ரெண்டு சமன். இப்ப ரெண்டாவது பார்த்தோம்னாங்க என்னென்றால் ஒத்த கோணம். ஒத்த கோணத்தை நாங்க பார்த்தோம் F வடிவத்தில் இருக்கும். இது ரெண்டும் சமாந்தரமா இருக்கும். இதுவும் ஒத்த கோணம். இது ரெண்டும் சமாந்தரமா இருந்தா இது ரெண்டும் சமன். ஆக அந்த வகை பேர் பாத்தீங்கன்னா இது ஒரு F. ஆகவே இவர் ஒரு ஒன்றுவிட்ட கோணம், இதுக்கு இது ஒத்த கோணம். இது இவங்க ரெண்டு பேரும் ஒத்த கோணம். அதே மாதிரி மறுபக்கம் பாத்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன கோணம்? ஒத்த கோணம். F வடிவம் இந்த பக்கம் இருக்கு, இப்படி இருக்கு. அதே மாதிரி F இப்படி தலைகீழாகவும் இருக்கலாம். அப்படி இருந்தால் எது? இந்த கோணம் இது F தானே? இந்த கோணத்துக்கு ஒன்றுவிட்ட கோணம். ஆகவே இந்த கோணம் இந்த கோணத்துக்கு இந்த அர்த்தம் ஒன்றுவிட்ட கோணமா இருக்கு. அடுத்த நாம பார்த்த நேய கோணம் இந்த வடிவத்துல இது ரெண்டும் சமாந்தரமா இருந்து இது ரெண்டு நேய கோணமா இருந்தா இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை பாகை வரணும்? 180 பாகை. அப்ப இந்த பக்கம் இப்படி ஒன்று இருக்கு, இந்த பக்கமும் ஒன்று இருக்கு. ஆகவே இது ரெண்டும் ஒரு நேய கோணச்சோடி, இது ரெண்டும் ஒரு நேய கோணச்சோடி. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் அது 180 பாகையா இருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டினால் அதுவும் எத்தனை இருக்கும்? 180 பாகை. ஆகவே இந்த தேற்றத்தின்படி 2 சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடி வெட்டுகின்ற பொழுது ஒன்றுவிட்ட கோணங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமன், நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஒன்றுவிட்ட கோணத்தை நாங்க Z வடிவத்தை வச்சு கண்டுபிடிப்போம், F வடிவத்தை வச்சு ஒத்த கோணங்களை கண்டுபிடிப்போம்,
இந்த வடிவத்திலிருந்து நாங்கள் நேய கோணங்களை கண்டுபிடிப்போம். ஆகவே இது விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த 5 உதாரணத்தை கொஞ்சம் செக் பண்ணுவோம். இங்க பாப்போம், இது ரெண்டு சமாந்தர கோடு குறுக்கோடு இருக்கு. ஏயும் பியும் என்ன வகை கோணம்னு பாப்போம். அப்ப இங்க உங்களுக்கு தெரியும் இது ஒரு Z வடிவத்துக்குள்ள இருக்கு, இது ஒரு Z வடிவத்துக்குள்ள இருக்கு. இங்கேயும் சமாந்தர கோடு குறுக்கோடி சமாந்தர கோடு. ஆகவே இதுவும் இதுவும் என்ன கோணம்? ஒன்று விட்ட கோணம் சொல்லி. இரண்டாவது கணக்க பார்ப்போம். இது சமாந்தர கோடு, இதுவும் சமாந்தர கோடு. இது F வடிவத்துக்குள்ள போகுது. ஆகவே இவருக்கு இவர் என்ன கோணம்? ஒத்த கோணமாக இருக்கும். இவருக்கு இது ஒன்று விட்ட கோணம், இது என்ன கோணம்? ஒத்த கோணம். இங்க பார்ப்போம், எம்மும் என்னும் சமாந்தர கோடு சமாந்தர கோடு. இது ரெண்டு ப வடிவத்துக்குள்ள இருக்கு. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் என்ன கோணங்கள்? நேய கோணமா இருக்கும். நேய கோணமா இருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? நான் ஏற்கனவே படிச்ச விடயம். இதன்படி இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு இடைவெட்டுது. ஆகவே எக்ஸும் வையும் என்ன கோணம்? குத்தெதிர் கோணமாக, குத்தெதிர் கோணமாக. இங்க பாருங்க, இது F வடிவம் சமாந்தர கோடு. இவரும் இவரும் என்ன கோணமாக இருப்பாங்க என்றால் ஒன்று ஒத்த கோணமாக. ஆகவே Z வடிவம் F வடிவம் ப வடிவத்தில் இருக்கு. இது ரெண்டும் ஒன்று விட்ட கோணம், இதுவும் ஒத்த கோணமா இருக்கும். இப்போ சரி, இப்ப பாப்போம் இந்த உதாரணம். பாப்போம், ஒரு கணக்க 2-3 தேக்கங்களை பயன்படுத்தி 2-3 மெத்தட்லயும் செய்யலாம். இதை நாங்க இந்த நான் இப்ப படிப்பிச்ச இரண்டு சமாந்தர கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் போது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமன், நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகைங்கிற தேற்றத்தை வச்சு செய்வோம். இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கோணத்துல இது ரெண்டும் F வடி வந்தாரு. அப்ப இந்த 70ம் இந்த ஏயும் என்ன கோணங்கள்? நேய கோணங்கள், ஒத்த கோணங்கள். சாரி, ஒத்த கோணங்கள். ஆகவே A வந்து எத்தனை பாகை? 70 பாகை. இதுவும் ஒரு F வடி வந்தானே. அப்ப இவருக்கு இவரு இந்த கோணத்துக்கு இந்த கோணம் என்ன கோணம்? அதுவும் ஒத்த கோணம். ஆகவே B வந்து 110 பாகை அப்படின்னு எடுக்கலாம். அல்லது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தேற்றத்தின்படி இது நேர்கோடு, நேர்கோடின் மீது அமைந்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180. அப்ப 180 இருந்து 70 போனா இது 110. இதுவும் நேர்கோடு, இதுல இருந்து இதுல 180 இருந்து 110 போனா A வந்து 70 அப்படியும் காணும். சரியா? இங்க பாப்போம், இங்க இந்த கோடும் சமாந்தரம், இதுவும் இதுவும் சமாந்தரம். ஆனா எங்களுக்கு தேவைப்பட்டது x தான் காணணும். அப்ப உங்களுக்கு பாருங்க, இது ஒரு சமாந்தர கோடு, இதுவும் ஒரு சமாந்தர கோடு. அப்ப அதுல குறுக்கோடி இது, குறுக்கோடி இது. ஆக F வடிவம் உங்களுக்கு வருதான்னு பாருங்க. இந்த வருது, இப்படி வருதுதானே, இப்படிதான் கடைசியா வருது. ஆகவே இது ரெண்டு எப்படி இருக்கணும்? சமனா இருக்கணும். ஆகவே x சமன் எத்தனை? 70 பாகை. காரணம் வந்து ஒத்த கோணம். சரி பிள்ளைகள், இதுக்குரிய இந்த 4 தேற்றங்களை பற்றி நாங்கள் இப்ப விரிவா பார்த்திருக்கோம். இதுக்குரிய ஏறக்குறைய ஒரு 50-60 கணக்குகள் முதலாம் பார்ட் 1க்கு வர மாதிரி கணக்குகள் இருக்கு. ஆகவே இந்த கணக்குகளை நீங்க சுயமாக செய்து சிந்திச்சு செய்யுங்க. செஞ்சு பிறகு நாங்கள் அடுத்த டியூட்டை கொண்டு வந்தார நேரம் இதுக்குரிய டவுட், சந்தேகங்கள் எல்லாத்தையும் நாங்க நிவர்த்தி செய்வோம். சரி.